Good morning students. Today we are going to learn about 6th standard science third term first unit mantism. Okay, manticsல introduction பார்த்தீங்கன்னா introduction நார்மலாக உங்கள் கையில் ஒரு மேக்னெட் கிடச்சா அதை நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுவீங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் மேக்னெட். ஓகே, இந்த மேக்னெட் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு என்ன நேம், எப்படி நேம் வச்சாங்க அப்படின்னு உள்ளதை ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேண்டிக் ஸ்டோன் ஆஃப் மேக்னஸ். ஓகே, மேக்னஸ்னு சொல்லி ஒரு பையன், இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஆடு மேய்க்கு போயிருக்கான். எப்போ கண்டுபிடி 2500 வருடங்களுக்கு முன்னால் நடந்த விஷயம். ஓகே, அவன் வந்து கிரீக்னு சொல்லக்கூடிய இடத்துல மெக்னீஷியா அப்படின்னு உள்ள இடத்துல என்ன ஆடுகளை மேய்க்க போகிறான். மேய்க்க போகும்போது அங்கே வருது கையில் ஒரு கோல் வச்சுருக்கான். இந்த கோலை வச்சுட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், ஆடுகளை மேய்க்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த ஒரு பாறை இருந்திருக்கு, ராக் இருக்குது, அந்த பாறைக்கு மேலே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்கான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவன் கையில் என்னது, அந்த கோல் வந்து அப்படியே வச்சுட்டு தூங்கியிருக்கான். அவன் தூங்கி எழும்பி பார்க்கும்போது அது என்னது, ஒரு ஸ்ட்ரைட்டாகவே நின்றுருக்கு. ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது அது என்னது, ஒரு அயன் இருந்திருக்கு அதில். சரி, அதனால அது வந்து என்னது, ஒரு ஸ்ட்ரைட்டாக அவன் எந்த பிடிமானும் இல்லாமல் அது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அவன் பார்த்து ஷாக் ஆகி ஊர் மக்கள்கிட்ட சொல்லுவான். ஊர் மக்கள் எல்லோரும் அதை பார்த்து அதுக்கு ஒவ்வொரு நேம் சொல்லியாங்க. மேஜிக்கல் ராக், மேக்னிஃபிஷியன்ட், பவர் ஆஃப் காட், இப்படி அதுக்கு ஒவ்வொரு நேம் அதுக்கு சொல்லியாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பையனுக்கு நேமே அந்த பிளேஸுக்கு நேமையும் வச்சு தான் என்னது, இது மேக்னெட்டின் உள்ள நேமே வச்சு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் மேக்னெட் டூ நாட் ஹேவ் டெஃபினிட் ஷேப். நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய மேக்னெட் வந்து ஒரு டெஃபினிட் ஷேப் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு டெஃபினிட் ஷேப்பில். நெக்ஸ்ட் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபைண்டிங் டைரக்ஷன். ஓகே, டைரக்ஷனை வந்து இப்போ ஒரு பிளேஸுக்கு போகிறாங்கன்னா அது நார்த்து சவுத் எந்த டைரக்ஷனில் அப்படின்னு உள்ளதை இந்த மேக்னெட்டை வச்சு தான் என்னதுக்கு சொல்லுவாங்க. ஓகே, தேர் ஆர் கால்டு, இதை வந்து இன்னொரு நேம், 2 நேமால் சொல்லுவாங்க. ஒன்று வந்து லீடிங் ஸ்டோன்ஸ், இன்னும் வந்து லோட் ஸ்டோன். ஓகே, நெக்ஸ்ட் மேக்னெட் ஆஃப் டிஃபரண்ட் ஷேப். இந்த மேக்னெட் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கிடைக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே என்னது, அதுக்கு வந்து ஒரு டெஃபினிட் ஷேப் இல்லை. ஆனால் மேனே வந்து கிரியேட் பண்ணி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். அது இதெல்லாம் இருக்குன்னா பார் மேக்னெட், ஹார்ஷு மேக்னெட், ரிங் மேக்னெட், நீடல் மேக்னெட், ஓவல் ஷேப், டிஷ் ஷேப், சிலிண்ட்ரிக்கல் ஷேப், இப்படி நிறைய டைப்பில் என்னது இந்த மேக்னெட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேண்டிக் அண்ட் நான் மேண்டிக் மெட்டீரியல்ஸ். சப்ஸ்டன்ஸ் which are attracted by magnet are called magnetic substance. இது எந்தெல்லாம் பொருள் வந்து மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகுதோ, ஈர்க்குதோ, அதெல்லாம் என்னது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் which are not attract magnet are called நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். எதெல்லாம் அட்ராக்ட் ஆகலையோ அதெல்லாம் வந்து என்னது, நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். இந்த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னால் எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல். நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னால் பேப்பர், பிளாஸ்டிக், இதெல்லாம் என்னது இந்த மேக்னெட்டிக் கூட அட்ராக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் போல்ஸ், காந்த துருவேன்னு சொல்லுவாங்க. ஓகே, place some iron fillings on a paper, place a bar magnet partially in the fillings and turn it over a few times. Now lift the magnet. What do you see? Which part of the magnet some more அயன் பில்லிங்ஸ் stick into it. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மேக்னெட்டை வச்சு நிறைய அயன் இரும்பு துகளில் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து இந்த மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டும் போது அது என்னது, ஒட்டும் போது அதுக்கு எங்கே தான் ஒட்டுது, அதுக்கு இந்த எண்டில் தான் ஒட்டுது. அது எந்த இடத்துல ஒட்டுதோ அதை என்னன்னு சொல்லுவாங்க, அந்த மேக்னெட்டிக் போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கும் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த மேக்னெட் இஸ் வெரி லார்ஜ் நியர் த டூ எண்ட்ஸ். த 2 ends ஆர் கால்டு மேக்னெட்டிக் போல்ஸ். ஓகே, அந்த பிளேஸை தான் என்னென்னு சொல்லியிருக்கேன்னா மேக்னெட்டிக் போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைண்டிங் டைரக்ஷன் வித் எ மேக்னெட். Finding direction, tie a piece of thread to a center of a bar magnet and suspended. Note it with the direction of magnet stop. Draw a line on a sheet or cardboard on the table along the direction the bar magnet stop. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மேக்னெட் வச்சுருக்காங்க. அதை வந்து த்ரெட்டில் கட்டிட்டு அதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு விடும்போது அது என்ன, அது டேன் ஆகிட்டு அது ஒரு பிளேஸில் வரும். பிளேஸில் வாரதான் அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. அது வந்து நார்த்து சவுத் அந்த டைரக்ஷனில் தான் அது என்னது கரெக்டாக நிற்கும். அதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, மெஷர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மேக்னெட்டிக் காம்பஸ். மேக்னெட்டிக் காம்பஸ்னால் என்னது, எ காம்பஸ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் யூஸ் டு ஃபைண்ட் டைரக்ஷன். இந்த காம்பஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னது, இந்த மேக்னெட்டிக் டைரக்ஷனை மெஷர் பண்ணி என்னது மேக்னெட்டிக் காம்பஸ். இட் இஸ் மோஸ்ட்லி எதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஷிப் அண்டு ஏரோப்ளைன்லேயும் ஷிப்லேயும் இதை யூஸ் பண்ணுவாங்க. எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு உள்ளதை மெஷர் பண்ணியது என்னது இந்த மேக்னெட்டிக் காம்பஸ். மேக்னெட்டிக் காம்பஸ் ஸோ தட் த டூ நாட் லாஸ் த unknown places. Okay, thank you students.